நீங்கள் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது உங்களோட சாய்ஸ். அது வரைக்கும் கிளியரா? நீங்கள் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது உங்களோட சாய்ஸ். பட் தெர் இஸ் அ ரெக்கமெண்டேஷன். என்ன ரெக்கமெண்டேஷன்? நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றப்போ என்ன ஆகுனாக்கா யுவர் ஆடிங் மோர் கர்மா. ஓகே, நான்வெஜ்ன்றது வந்து இட்ஸ் நாட் எ லைட் பேஸ்ட் ஃபுட், இட்ஸ் எ ஹெவி டென்ஸ் ஃபுட். ஒரு மிருகத்தை கொன்று ஒரு வலி துடிப்பு எல்லாத்தையும் கோத்ரூ ஆன பிறகு இட்ஸ் அ வெரி டென்ஸ் எனர்ஜி. அதே நீங்கள் ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு இல்லை வெஜிடபிள்ஸ் செடியிலேருந்து வர்றது இட்ஸ் அ லவ் பேஸ்ட், ரைட்? ஸோ ரெண்டுத்துக்குமே எனர்ஜி லெவலில் வேறு வேறு இருக்குது. ஒன்று கொடுமை பண்ணி வர்றது, இன்னொன்று இயற்கை நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஃபுட்டாக கொடுக்குறது. ஸோ ரெண்டுத்துக்குமே வைப்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்போ உங்களோட வைப்ரேஷன் உங்களோட கான்ஷியஸ்னஸ் நீங்கள் ஹையர் ஆக்கிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. உங்களோட அவேர்னஸ் ஹையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவேர்னஸ் ஹையாக இருக்கணுன்றப்போ உங்களோட சாப்பாடு கூட ஹை வைப்ரேஷன் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிடணும். அப்போ அது மேட்ச் ஆகும். இல்லைனா என்ன ஆகும்னா, நீங்கள் 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுறீங்க, கூடவே நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா அந்த 1 மணி நேரம் வந்த மெடிடேஷனுக்கு நீங்கள் சாப்பிட்ற நான்வெஜ்ஜுக்கு அப்படியே நியூட்ரலைஸ் ஆகிடும். உங்களுக்கு அங்கே ஹை எவல்யூஷன் இருக்காது, அந்த சென்சிட்டிவிட்டி இருக்காது. தட் இஸ் த ரீசன். இட்ஸ் அ ரெக்கமெண்டேஷன். இட்ஸ் அ ரெக்கமெண்டேஷன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், பட் அகெயின் இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஏன்னா டாக்டர்ஸ்க்கு தே டோன்ட் நோ. ஏன்னா முருங்கைக்கீரையில் எக்கோட மீட்டோட நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. தேர் இஸ் த மேட்டர். பீன் அ ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வெஜிடேரியன் ஃபுட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மீட் சாப்பிட்றத விட்டுட்டு சடனாக வெஜிடேரியனுக்குள்ளே மாறுறப்போ அந்த டயட்டை கொஞ்சம் மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு மேனேஜ் அ ப்ராப்பர் டயட். அந்த வைட்டமின் டி, வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டா தென் தட் இஸ் அ பேலன்ஸ் டயட். யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த சப்ளிமெண்ட்ஸ். சில பேர் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு வந்துருவாங்க, பட் அந்த ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்காது. வைட்டமின் B12க்கு டிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. ஓகே, ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, வெளியில் போக மாட்டாங்க, வெயிலில் போக மாட்டாங்க. ஓகே, ஸோ B12 மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வந்து இந்த யோகட் பேஸ்டு இல்லைனா இந்த பழைய சாதம் இதிலெல்லாம் வந்து பாக்டீரியாஸ் நல்லாயிருக்கும், B12 நேச்சுரலாக பில்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு அங்கே டெஃபிஷியன்சி வரும். ஸோ இஃப் யூ பிகம் அ வெஜிடேரியன் தென் யூ ஹேவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் பேலன்ஸ் டயட். வெஜிடேரியன்லேயே ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் நீங்கள் எடுத்துக்கணும்.